நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, கடவுளை வழிபடுறதுனால எனக்கு மரணம் ஏற்படாது, நான் மரணத்திலேருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, மரணம் அப்படின்றது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஆனால் மரணத்தை வெல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒவ்வொரு மதத்திலையுமே இருக்குது. நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியத்திலையும் இருக்குது, ஹிந்துவிலையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லப்படுகின்ற பரபிரம்மத்தை அடையக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எல்லா மதங்களுமே வெவ்வேறு விதமாக அவங்களுடைய கோணங்களில் ஒவ்வொரு மதத்தில் இருக்கக்கூடிய மத தலைவர்கள் எடுத்துரைக்கிறாங்க. அது எப்படின்னா, இப்போ நபிகள் நாயகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இறைவன் ஒருவன் அப்படின்ற ஒரு கருத்து தான் இஸ்லாமிய மதமாக கட்டமைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் கிறிஸ்துவத்தில் வந்தீங்க அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே அப்படின்னு தான் இயேசுநாதர் முடிக்கிறார். ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா, இறைவன் ஒருவன் அப்படின்ற கருத்து தான் வள்ளலாராக இருக்கட்டும், போன பல மகான்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வற்புறுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிரம்மமே இறைவன், அதாவது சிவமே இறைவன் அப்படின்னு சொல்றத வற்புறுத்துவாங்க. ஏன்னா இந்த பிரம்மம் சிவம் அப்படின்றது எங்க பல பேருக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, உலகத்தை பொறுத்த வரைக்கும், பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும், எல்லா பொருளையும் ஒரு அழிவனும் ஒன்று இருக்கும், அழிவற்ற தன்மையும் இருக்கும். அந்த பொருளில் இருக்கக்கூடிய அழிவற்ற தன்மை, அதாவது எனர்ஜி, அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி, இதுதான் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. அது கண்களால் பார்க்க முடியாது, அதை தொட முடியாது, அதை எதையும் பண்ண முடியாது. அதுக்கு அழிவு என்பதே கிடையாது. அப்படி ஒவ்வொரு பொருளிலுமே அழிவற்ற தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு ஆரம்பமும் ஒன்று இருக்காது, முடிவுன்னு ஒன்று இருக்காது. அது பூரா ஒரு வெட்ட வெளியாவே இருக்கும். அதுதான் பிரம்மம். இங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, பிரம்மம் அப்படின்றது பிரம்மான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க, பிரம்மம்னா என்னங்க அப்படின்றீங்க. பிரம்மம் என்பது முதலும் முடிவும் இல்லாத வெட்டவெளித்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி, ஒரு ஃபியூல், ஒரு எனர்ஜி தான் பிரம்மம். அந்த பிரம்மத்திற்கு தான் பல பெயர்கள் இருக்கு. சிவம் அப்படின்னு சொல்லலாம், சிவபெருமான், இறைவன், பேராற்றல், அருட்பெருஞ்சோதி, ஓம் நமச்சிவாயா, இப்படி என்ன பெயர்கள் வேணாலும் அவருக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கருத்துல தான் போய் முடியும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த பிரம்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா, உங்களால் இங்க ஆன்மீகத்தையும் புரிஞ்சுக்க முடியாது, உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வியலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படி உங்களுக்குள்ளார பிரம்மமாய் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியிலிருந்து பிரிந்து வரப்பட்ட ஒரு துகள் தான், ஒரு அணுவை விட சிறிய துகள் தான் உங்களுடைய ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மமாய் தானாய் இருக்கக்கூடிய இறைவன், ஈஸ்வரனே அதுக்கு சொந்தக்காரர். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலனா உங்களுக்கு ஆன்மீகமே புரியாது. ஏன்னா எல்லாமே பிரம்மத்தில் தோன்றி பிரம்மத்தில் தான் முடியும். அப்படி நீங்க பிரம்மத்தில் உருவாகி பிரம்மத்தில் முடியாமல் மாயையில சிக்கிக்கிறதா இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது இந்த கான்செப்ட். ஏன்னா பிரம்மத்தில் நீங்க வந்திருக்கீங்க, பிரம்மத்தில் போய் சேரக்கூடிய வழியை காண்பிக்க முடியாமல் திரும்ப திரும்ப அந்த கர்மவினை சுயற்சைகள்ல ஒவ்வொரு ஆன்மாவும் மாட்டிக்குது, சிக்கிக்குது. அப்படி பிரம்மத்தை அறிந்து சென்றவர்கள் தான் சித்தர்கள், யோகிகள், மகான்கள். வள்ளலார் பார்த்தீங்கன்னா, மரண பயம் அவருக்கு தெரிஞ்சா, அவர் எங்கன்னா இறந்துட்டாரா, இல்ல வேற எதனா சித்தர்கள் நான் சாக போறேன், நான் செத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களா? கிடையாது. ஏன்னா யோகத்தால் பிரம்மத்தை அடையக்கூடிய, பிரம்மத்தை உணர்ந்தவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. அவர்கள் மரணமில்லா பெறுவார்கள், பிறவியில்லா பெறுவார்கள் சென்று விடுவார்கள். அது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை. பயிற்சிகள் பண்ண 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 உள்ளுக்குள்ளார இருக்கிற சுழிமுனையை திறந்த உடனே உங்களுக்கு அடுத்த ஒரு பரிணாமம் உங்களுக்குள்ளார ஆரம்பிச்சிடும். ஞானம், சூன்யம், வெட்டவெளி, இப்படி பல விதமான ஒரு எனர்ஜிக்குள்ள பல விதமான ஒரு கேட், ஒரு திரைகளை நீங்கள் திறந்துகிட்டு உள்ள போக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு உள்ளார பயணப்பட தெரியாம, உடல்ல இருந்து வெளியே பிரிஞ்சு வெளியே பார்க்க தெரியாம நீங்க சுத்தி சுத்தி எங்க இருக்கீங்கன்னா, இந்த பிண்டத்திலே சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிண்டத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாமே நிஜங்களாக தோன்றும். அப்போ ஒரு நாள் இதுல இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு நாளும், ஒரு நேரமும், ஒரு காலமும் வரும்பொழுது ரொம்ப கடினமா இருக்கும். ரொம்ப 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 கடினமா இருக்கும். அதுக்கு தான் யோகத்தை வற்புறுத்துறது. யோகம் செய்ய 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 தன்னுடைய இறப்பையும் முன்கூட்டியே சித்தர்கள் கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எளிமையாக தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நாள் எப்போ முடியும், நீங்க எப்ப இருந்து இந்த உடலுக்குள்ள இருந்து வெளியே போவீங்க, இப்படின்ற ஒரு சூட்சமம் நிறைந்த பல விஷயங்கள் இறைவன் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். அப்படி தன்னுடைய இறப்பை தெரிஞ்சுக்கிறதுனால என்னங்க நடந்துற போகுது அப்படின்னா விஷயம் இருக்கு. எவன் ஒருவன் தன்னுடைய இறப்பை முன்கூட்டியே அறிகிறானோ அவனுக்கு மரண பயம் என்பதே இங்க இருக்காது. அப்படி மரண பயம் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் இங்க இல்லை அப்படின்னா, அப்போ உங்களுடைய வாழ்க்கை இங்க எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே அடிப்படை பயம் என்பது என்னவென்றால் அவர்களுடைய மரண பயம் தான். அந்த மரண பயம் தான் எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களால செயல்பட விடாம, எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுடைய மேம்பட்டு மேல வர முடியாம மாயை தடுத்து வச்சிருக்கு. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா எல்லா மதங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருடைய பயத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த
இந்த மாயை அப்படிங்கிறது. அந்த மாயை கடக்க 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 பலவிதமான உடல் கடந்த ஒரு நிலைகளுக்குள்ளார உங்களால் பயணம் பண்ண முடியும். இதுவே மரணமில்லா பெருவாழ்வு. இதுக்கு பல பெயர்கள் இருக்குது. இந்த தன்மையை பற்றி திருமூலர் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிவும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ஜிக்கத்தான் இருந்தானே அப்படின்றார். அப்படின்னா என்ன தெரியுமா? எவன் ஒருவன் தன்னை அறிய முற்படும் பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி மாயை ரொம்ப தடுக்கும், ரொம்ப தடுக்கும். தன் என்னது உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்க போறியா, உன்னுடைய முதலும் முடிவும் பற்றி நீ அறிஞ்சிக்க போறியா அப்படின்னு உடனே மாயை என்ன பண்ணுன்னா ஒட்டு மொத்தமாக வந்து முதல்ல தடுக்க ஆரம்பிக்கும். அது அவளை எளிமையாக வந்து யோக பாதைகளில் உங்களை விடாது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கடந்து 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 நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே யோகத்தில் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்க 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 என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மாயை உங்களை விட்டுரும். அப்போ மாயை விடுற டைம் என்ன ஆகும்னா முழுமையாக சிவபெருமானுடைய அருளும் சித்தர்களுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு போக ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த நிலைகள் உங்களுக்குள்ளார தோன்றி உடல் கடந்த தன்மைகளுக்கெல்லாம் போயிட முடியும். இப்படிதான் புத்தராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், வள்ளலாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஃபேஸ் பண்ணி வந்த ஒரு தன்மை தான் அந்த தன்மை. அது அவளை எளிமையாக நடக்கிற விஷயம் இல்லை, கொஞ்சம் மெனக்கடணும். அது ரொம்ப நாள் கிடையாது, எப்போ நடக்கும்னு தெரியாது, திடீர்னு ஒரு மேஜிக்கா நடக்கும். அதுவும் உயர் ரக பயிற்சிகள் பிரம்மயோகம் போன்ற ஒரு ஹையர் பிராக்டிசஸ் எடுத்து பண்ணும்போது ரொம்ப எளிமையா உங்களால அடுத்த தனிமைக்கு ஊடுருவி மேல வந்துட முடியும். எந்த மதத்தில் இருக்கிற இறைவனை வேண்டுனாலும், நீங்க ஹிந்துவா இருக்கட்டும், நீங்க முஸ்லீமா இருக்கட்டும், நீங்க கிறிஸ்டியனா இருக்கட்டும், எந்த மதமா வேணா இருக்கட்டும், நீங்க எந்த இறைவனை வேண்டுனாலும் ஒரு நாள் மரணிக்காம இருக்க போறீங்களா? கண்டிப்பா மரணம் அப்படின்றது வந்துடும். ஏன்னா இது ரொம்ப ஒரு ஆழ்ந்து நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். இது நாள் வரைக்கும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்ம கிறிஸ்டியனா இருக்கும், நம்ம ஒரு நாள் சாகாம இருக்க போறோமா? நம்ம ஹிந்துவா இருக்கும், அதனால நம்ம ஒரு நாள் சாகாம இருக்க போறோமா? அப்ப நான் முஸ்லீமா இருக்கேன், என்னுடைய இறைவன் தான் நான் பெரியவன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நான் சாகாம இருக்க போறேன் இப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளார எழும்புச்சுன்னா பல நாள் உங்களுக்கு தூக்கம் கட்டுரும், உங்களால நிம்மதியா தூங்க முடியாது. அது ரொம்ப உங்களுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப மிகப்பெரிய கேள்வி இது. ஏன்னா ஒட்டுமொத்த அண்டத்திற்கும் இருக்கக்கூடிய இறைவன் ஒருவன் தான். அவர் ஒளி வடிவமாக இருக்கிறார். அப்பேற்பட்ட இறைவனை சென்றடையக்கூடிய வழிகளும் பாதைகளும் வகுத்தவைகளே ஒட்டுமொத்த மதமும். அது எந்த மதமும் வேணா இருக்கட்டும், அது ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்டினா இருக்கட்டும், பௌத்தமா இருக்கட்டும், சீக்கியமா இருக்கட்டும், எந்த மதமாக இருந்தாலும் சரி, இறுதியில் போய் இது முடியக்கூடிய ஒரே ஒரு இடம் எங்கன்னா பிரம்மமாய் இருக்கக்கூடிய இறைவனிடத்திலேயே போய் வெட்ட வெளியிலேயே தான் போய் முடியும். ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து என்னுடைய இறைவன் பெரியவன், உன்னுடைய இறைவன் சிறியவன் அப்படின்னு இங்க மிகப்பெரிய சண்டைகள் இன்னைக்கு நேரத்தில் இது பல வருடமாக நடந்துகிட்டு இருக்கு, பல யுகங்களாக நடந்துகிட்டு இருக்கு. அது தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் தான். இறைவனை பொறுத்த வரைக்கும் இவன் வேறு அவன் வேறு கிடையாது, அனைத்துமே இறைவனுடைய குழந்தைகள் தான். இதுதான் உலகத்திற்கு பொதுமறையான ஒரு இறைவன் இருக்கிறார், பொதுவான ஒரு இறைவன் இருக்கிறார். அவரே அருட்பெருஞ்சோதி, அவரே ஒரு ஒளி வடிவமானவர். நீங்க எந்த மதம் எடுத்துக்கிட்டாலும் பாருங்க, விளக்கு தான் ஏற்றுவாங்க, விளக்கேற்றி தான் வழிபடுவாங்க, ஒளியை தான் வழிபடுவாங்க. ஏன்னா ஒளியை தாண்டி இங்க வேற ஒரு விஷயம் கிடையாது. நீங்க இங்க பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை எடுத்து பற்ற வைத்தாலும் அதில் தீ, அக்னி என்கின்ற ஒரு மூலப்பொருள் உள்ளுக்குள்ளார அடங்கியிருக்கு. அது அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எது எடுத்து ஃபயர் பண்ணாலுமே இங்கே ஃபயர் ஆகும், எந்த பொருட்களாக இருக்கட்டும். ஏன்னா அப்படி ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு விதத்திலும் இறைவன் ஊடுருவிக்கார். அந்த இறைவனை நீங்கள் உணர்றதுல தான் இருக்கு. அவரை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த உணர்தலுக்குள்ளார நீங்கள் போனீங்க அப்படின்னா எளிமையாக அனைவருடைய கர்மாவையும் இங்கே எளிமையாக தீர்த்துட்டு இங்கேருந்து ஓடிட முடியும். இப்படி கர்மாவை தீர்க்க முடியாமல் தான் நிறைய பேர் சிக்கிட்டு இருக்கீங்க. கர்மாலேருந்து விடுபட்டு வெளியே வர முடியாமல் தான் நிறைய பேருக்கு இங்கே பல விதமான பிரச்சனைகள் திருமணம் பண்ணும்போது நான் சந்தோஷமாக தான் திருமணம் பண்ணேன், மகிழ்ச்சியாக தான் திருமணம் பண்ணேன், ஆனால் என்னோட திருமண வாழ்க்கையே இவ்வளவு கசக்குது. நான் விருப்பப்பட்டு தான் ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு படிப்பில் நாட்டம் இல்லை? நான் விருப்பப்பட்டு தான் இந்த தொழிலை நான் தொடங்கினேன், ஆனால் ஏன் இந்த தொழில் எனக்கு நாட்டம் இல்லை? ஏன் எனக்கு விருப்பம் இல்லை? ஏன் எல்லாத்துக்குள்ளேயும் எனக்கு ஒரு வெறுப்புணர்வு வருது? ஏன் எல்லாத்தையுமே நான் வெறுக்க ஆரம்பிக்கிறேன்? கேள்விகள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஓட ஆரம்பிக்கும். நிச்சயமா இருக்கும். ஏன்னா இதுக்கு எல்லாமே மூலமா ஒரு பாயிண்ட்ல நிற்கும். அந்த பாயிண்ட் என்னன்னா அதுதான் கர்மா என்கின்ற அந்த சுழல் இருந்து தான் ஆரம்பிக்கும். கர்மாவோட சிம்பிள் தெரியும்ல, அந்த 8 வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சுழல்லையே சுத்திக்கிட்டு இருக்கும். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் தான். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆப்போசிட்டுக்கு ஒரு ரியாக்ட் நடக்கும் பொழுது நீங்க அதுக்குள்ளேயே சுழல்லையே சுத்திக்கிட்டு இருக்கும்போது எங்க உங்களுடைய ப்ராப்ளங்கள் தீரும்? இந்த பக்கம் வந்தா அது ஆரம்பிக்கும், அந்த பக்கம் போனா இது ஆரம்பிக்கும். அப்ப இதுல இருந்து விடுபட்டு வெளியே வரக்கூடிய சூழல் தான் என்னன்னா யோகம் தான் இதற்கு தீர்வு, பிரம்ம யோகம் தான் இதற்கு தீர்வு. அப்படி யோகத்தை எடுத்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் பழக அதை செய்ய எளிமையாக நீங்க இதுல இருந்து வெளியே வந்துடலாம். இதுதான் விவேகானந்தரா இருக்கட்டும், வள்ளலாரா இருக்கட்டும், இருக்கக்கூடிய சித்தர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தன்னுடைய கவனத்தையும் தன்னுடைய செயல்களையுமே பிரம்மத்தை நோக்கியே வைக்க ஆரம்பிச்சான். இப்படி பிரம்மத்தை நோக்கி ஒவ்வொருவரும் நகர முழுமையாக ஒவ்வொருவருமே உணர்வுகளையும் பிரபஞ்சத்தை நோக்கிய உணர்வுகளை
பயணப்பட ஆரம்பித்தாங்க. அப்படி உணர்வுகளில் ஒவ்வொரு ஆன்மாக்களும் பயணப்படும் போது எளிமையாக மரணமில்லா பெருவாழ்வுக்கும் பிறவியில்லா பெருவாழ்வுக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக போக முடியும். அதுக்கு முன்னாடி தான் மாயை ரொம்ப விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஊனக்கண்களை வச்சே உங்களை ஆப்ரேட் பண்ணும். நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே மெய் மாதிரியே உங்களுக்கு காமிக்கும். ஒரு நாள் இந்த உடலுக்குள்ளார்ந்து வெளியே போகும்போது இந்த 2 கண்களுக்கும் வேலையே இருக்காது. எப்போனா இந்த கண்களை பிடுங்கி இன்னொரு உடலுக்குள்ளார நம்ம செட் பண்ணிக்க முடியும், பயன்படுத்திக்க முடியும். அப்போ இந்த 2 கண்களுக்கு இங்கே என்ன வேலை இருக்கு? ஒரு நாளாச்சும் திங்க் பண்ணிருக்கீங்களா? இப்போ எப்போனாலும் இந்த கண்களை மாத்திக்க முடியும்னா அப்போ நமக்குள்ள நடக்கிறது என்ன? அப்போ நமக்குள்ள இருந்து பார்க்கறது யார்? அப்போ நமக்குள்ள என்ன ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கு? யார் கோவப்படுறா, யார் சிரிக்கிறா, யார் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறா, நாம எப்படி இங்க வந்தோம், நம்ம வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குமே அந்த ஒரு எண்ணம் எழுந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்டெப் அப்படின்றது உங்களுக்கு எங்க வந்துடும்னா யோகத்துல தான் வந்துடும். அப்படி யோகத்திற்கு வரும்பொழுது உங்களுடைய முழு சக்தியுமே செலுத்தி நீங்கள் பயன்படுத்தி அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய 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 எளிமையாக உங்களுடைய இருப்பிடத்திற்கு நீங்கள் சென்று விடலாம்.